நேயர்களே, வண்டர் பலூன் வந்திருக்கோம். விஜிபி வண்டர் வேர்ல்ட். வாங்க போய் பார்க்கலாம். உள்ளே போய் எல்லாம் இறங்கிட்டோம். சென்னை ஒட்டி உள்ள விஜிபி வண்டர் வேர்ல்ட், அதாவது உலகம் சுற்றுலா தலம், அதாவது எல்லாமே இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. ஓகே நேயர்களே, போகலாம். ஹலோ நேயர்களே, விஜிபி வண்டர் வேர்ல்ட் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. எல்லா இதுவும் இருக்குது. சில்ட்ரன்ஸ் எல்லாமே இருக்குது. பெரியவங்க சின்னவங்க எல்லாமே விளையாட வேண்டியது. டிக்கெட்லாம் கவுண்ட்டு உள்ளே இருக்குது. வாங்க பூரா பார்க்கலாம். ஓகே வாங்க உள்ளே போவோம். உள்ள என்ட்ரன்ஸ் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். விஜிபி வேர்ல்டு இதுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். உள்ளே போய் டிக்கெட்லாம் கவுண்டர்லாம் இருக்குது. பெரியவங்களுக்கு 800 ரூபா, முதியோருக்கு 500 ரூபா சொல்கிறாங்க. டூ வீலர் பார்க்கிங் வந்து 30 ரூபா சொல்கிறாங்க. கார் பார்க்கிங் 50 ரூபா. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, டிக்கெட்டு கவுண்ட்ரு எடுக்கணும். போய் பார்ப்போம். உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ டிக்கெட் தெரில, பார்க்கலாம். எவ்வளோ நேயர்களே, இப்போ வந்து ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, நேம் எல்லாம் எழுதி ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும். முதியோருக்கு வந்து 550 கொடுக்குறாங்க. சாக்ஸு, கைக்குள்ளே சாக்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் இப்போதைக்கு வந்து இது கிடையாது, வாட்ரு ஃப்ளஷ் கிடையாது. மற்ற இதெல்லாம் உண்டு. வாங்கியாச்சு. வாங்க போய் பார்ப்போம். உங்களுக்கு டிக்கெட்டு கொடுங்க. டிக்கெட்டு வாங்கியாச்சு. டிக்கெட்டு 550 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டோம். பாருங்கள். நீங்கள் வெளியே வந்து சாப்பிட்டு தான் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், அதுதான் டிக்கெட்டு. வாங்க போகலாம். ஓகே. ஆமாம், அவுட் ஃபுட்டு உள்ளே எதுவும் அலோடு இல்லை. சரி, உள்ளே எதுவும் எடுத்து வாங்க. வாங்க. கை காட் பேக் செக் பண்ணிக்கோங்க. இந்தாங்க, வெளில வச்சுக்கோங்க. நேரிலே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், உள்ளே எல்லா இடமும் நம்ம சுற்றி பார்க்குறோம். வாங்க போகலாம். அவர் மேலே இருக்குது. நம்ம மேலே ஏறி இறங்க போகிறோம். எத்தனை வாட்டி ஏறி இறங்கலாம் கொள்ளலாம். வாங்க, அடுத்தது எப்படி போயினே வரிசையாக போயினே இருப்போம். எல்லாம் காலையிலே வந்துவிட்டோம். பாருங்கள், எல்லாம் காலியாக இருக்குது. நம்ம தான் எல்லாம் ஜனங்கள்லாம் ஏறுவாங்க. மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லோரும் நம்ம போகணும். ஒரு ஆட்டு எத்தனை நாள் விளாட்லாம். எல்லா விளையாட்டும் ஒன்று எத்தனை நாளும் நீங்கள் சுற்றலாம், போகலாம், வரலாம். நேயர்களே, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்திருக்கோம், கேர் ரைடுக்கு. பாருங்கள், இப்போ மேலே சுற்றி அப்படியே சொல்லலாம். தலைகீழ போவோம், வரும், எல்லா இடமும் வரும். வாங்க போகலாம், பார்க்கலாம். இங்கே உட்காந்துட்டோம். இங்கே பாருங்கள், கேர் ரைடு உட்காந்துட்டோம். ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, சுற்ற போகிறோம், ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஓகே. நட்டு சொன்னா நிறுத்துடு. என்ன நிறுத்து சொன்னா நிறுத்துடு. ஓகே. ரெண்டு நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஓட விடுவாங்க. அதுக்கு மேலே ஓட விட மாட்டாங்க. நீங்கள் நல்லா சுற்றி பார்க்கலாம். கவலைப்படாதீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க.
இங்கே பாருங்க நான் போயிட்டு இருக்கேன் பாருங்க இதில். நேர்களே முடிஞ்சு இங்கே பாருங்கள் நிறுத்த போகிறாங்க. ஓகே, அடுத்தது நம்ம போவோம். ஓகே, பாய். அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டு போவோம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். ட்ராப் டவர் மேலே போவோம், மேலே போய் கீழே இறங்குவோம். திடீர்னு இறங்கும், திடீர்னு மேலே போவோம். ரொம்ப நாங்கள் ஒரு 20 பேர் போனோம் மேலே, 15-20 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போவோம். பார்த்து போகணும், ஒன்றும் பயப்படக்கூடாது. நீங்கள் எத்தனை நாளும் போகலாம், வரலாம். அங்கே பாருங்க கீழே இறங்கிட்டாங்க, மறுபடியும் மேலே போகும் பாருங்க. இப்போ உட்காந்துருக்கேன் பாருங்கள், தெரிஞ்சுங்களா? டாட்டா காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஓகே. பாருங்க. அது பாருங்க, மேலேருந்து வருது, கீழே வருது பாருங்க. பயமாக தாங்க இருக்குங்க, பார்த்து வரணுங்க. கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்குது, அப்புறம் சரியாக இருக்குங்க. அப்பா வருது, கீழே வருது. திடீர்னு மேலே போங்க. வருது. வாடி இதோட முடிஞ்சோன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். வந்துச்சா, முடிஞ்சிங்க, அவ்வளோதாங்க. இதோட நல்லா இருக்கேன் இருக்குதுங்க. இன்னும் நான் முடிஞ்சுன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் மேலே கிளம்புது பாருங்க. ஆஹா, கிளம்பிட்டாயா. இங்கே பாருங்க, இன்னும் ரவுண்டு இருக்குதுங்க மேலே. முடிஞ்சுன்னு நினச்சிட்ட மாதிரிலாம் இருக்கேன் பாருங்க. பொருள் பாருங்க. ஐயோ எப்பா, இங்கே பாருங்க எவ்வளோ இதாக இருப்பாருங்க. அப்பா ஐயோ, மேலே உச்சிட்டு போயிடுச்சுங்க. பீச்செல்லாம் தெரியுதுங்க. அப்பா சாமியோ, அங்கே பாருங்க. ஐயோ ஏமா, ஐயோ எப்பா, பயமா இருக்குயா. ஐயோ எப்பா, ஐயோ அதுதான் நினைக்கிறேங்க, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். தெரியல, என்னன்னு பார்ப்போம் இருங்க. அப்பா அடியே நல்லா இருக்குங்கண்ணா, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹலோ, பங்கி ஜம்ப் போகிறோம் பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு லேடி ஒன்று போகிறாங்க கூட வந்தவங்க. இங்கே பாருங்க, பங்கி ஜம்ப் மேலே அப்படியே டபால்னு மேலே தூக்குங்க. பார்த்து போகணும். இங்கே பாருங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன், மேலே டபால்னு மேலே போவாங்க. அப்பா ஐயோ சாமியோ, நான் போகலாங்க சாமி. ஐயோ நான் போகல. ஏப்பா தலைகளை குட்டிக்கிறாங்க, தலைகளை கவுக்குறாங்க பாருங்க. அப்பா 2 நிமிஷம் தாங்க, மேலே போயிட்டு அப்படியே மெதுவாக கீழே வருதுங்க. இங்கே பாருங்கள், பார்த்துக்கினே இருங்க. அங்கே பாருங்கள். ரைட், ஆமாம். அப்பா
பார்த்து நீங்களும் பார்த்து வாங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுன்னா நீங்கள் போகாதீங்க. ஏன்னா சில டைமில் பயத்தில் உங்களுக்கு அந்த இது வந்துடும். அதனால் பார்த்து போகணும். ஹலோ, இங்கே பாருங்கள், ஜிப்லைன் சைக்கிள் போக போகிறோம். மேலே இங்கே பாருங்கள், மேலே இருக்கேன். மேலே ஏறி நம்ம ஜிப்லைன் சைக்கிள் போக போகிறோம். வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நான் ஒரு ஆள் தான், நானே தான் வீடியோ எடுக்கணும். இப்போ நான் போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ தான் பாருங்கள் டவர் கூட எடுத்து பாருங்கள், ரோப் டவர். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். நான் கிளம்புறேன் வரேன். ரோப் டவர் பாருங்கள். போயின்னு இருக்கிறேன் பாருங்கள். பாய். அவ்வளோதான், போய் வந்தாச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து சைக்கிள் போட்டி நடக்கணும். வாங்க, சைக்கிள் பாருங்கள், சைக்கிள் நம்ம போகிறோம். இங்கே பாருங்கள், சைக்கிள் நானே தான் கேமரா பிடிச்சிட்டு போகணும். இங்கே பாருங்கள், ஒத்த கையில் பிடிச்சிட்டு சைக்கிளில் போகிறேன். பாருங்கள், சைக்கிள் ஓட்டிகிட்டு இப்போ இங்கே பாருங்கள். இப்போ நான் பாருங்கள் ரெடியாக இருக்குது, உட்காந்துட்டேன். பெல்ட்டெல்லாம் மாட்டிட்டாங்க. கேமரா நானே பிடிச்சின்னு இருக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், உட்காந்துட்டேன். போகலாம் பாருங்கள், போயின்னே இருக்கிறேன் பாருங்கள். ஒத்த கையில் பிடிச்சிட்டே போகிறேன் பாருங்கள். ஒத்த கையில் கேமரா பிடிச்சிட்டு இப்படி போயின்னு இருக்கிறேன். சைக்கிள் மிதிக்கணும். சைக்கிள் மிதிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அப்படியே அங்கே நிற்கும், நடுவில் நிற்கும். நீங்கள் மிதிச்சா தான் போகும். ஆனால் பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, தைரியமாக போகிறேன், பார்க்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு கையில் பிடிச்சின்னு ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஓட்டிட்டு போகிறேன் பாருங்கள். அப்படியே போனால் கொஞ்சம் தூரம் போன, நடுவில் போனதும் கொஞ்சம் அப்படியே நின்றுடுச்சு ஸ்ட்ரக்காகி. அப்புறம் மறுபடியும் கஷ்டப்பட்டு மிதித்தேன். மறுபடியும் ரிவர்ஸ் வர சொன்னாங்க, என்னால் ரிவர்ஸ் வர முடியல. இங்கே பாருங்கள், போகிறேன், மிதிக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மிதிக்க வேண்டியது. ரொம்ப அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. மேலேருந்து பார்க்குறதுக்கு பயமாக இருந்தது. ஆனால் அங்கே பாருங்கள், மேலேருந்து எப்படிங்க எல்லாமே தெரிஞ்சு பாருங்கள். கொஞ்சம் மல்லு கட்டி தான் மிதித்தேன், பரவாயில்ல. நல்லா இதுவாக எனக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. பாருங்க, ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு பாருங்கள், ஒரு கையில் ஒத்த கையில் பிடிச்சிட்டு மிதிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், முக்கால்வாசி வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. என் சைக்கிளில் பாருங்கள் வந்துட்டேன். பாருங்கள், கிட்டே வந்துன்னே இருக்கிறேன். வந்துட்டேன், முக்கால்வாசி வந்துட்டேன், கிட்டே வந்தாச்சு, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் வந்து பயப்படக்கூடாது, பயப்படாமல் வரணும். ஆன்லைன் வந்து சைக்கிளை ரிட்டர்ன் போக சொன்னாங்க, நான் போகலை. அதனால் ஒரு இதோடு முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம், அடுத்தது போகலாம். பாய். வீல் சேர் அடுத்தது. இங்கே பாருங்கள், வீல் சேரில் பாருங்கள். பாய். வீல் சேர் வந்து இப்போ நாங்கள் ரவுண்டப் போயிட்டு வந்தேன். 2 ரவுண்டு வந்தேன், 3ஆவது ரவுண்டும் வந்துட்டேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பாய். இது வந்து பின்னாடி சைடில் ஒரு கீ மாதிரி இருக்கும். இப்படி திருப்பினீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகும், மேலே போயிட்டு கீழே வரும். அது உங்களுக்கு அப்படியே ரவுண்டாக சுற்றின்னு வரும். இங்கே பாருங்கள், மேலேருந்து வரும், மேலேருந்து கீழே வரும். ஒன்றும் பயப்படக்கூடாது. பாய் டாடா. தகடா ரவுண்டு ரிவர்ஸில் போகும், அப்படியே ரவுண்டாக சுற்றும். அப்படியே சும்மா ரொட்டேட் பண்ணி அப்படியே சுற்றினே இருக்கும். இங்கே பாருங்கள், போனேன், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் தகடா ரவுண்டு நானே பாருங்கள், கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், கேமரா மைக்கை வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே ரவுண்டு வந்துச்சு, 2 ரவுண்டு, 3ஆவது ரவுண்டு, அப்புறம் இந்த ரவுண்டு வந்துச்சு. இன்னொரு ரவுண்டு ரிவர்ஸில் வரும், அப்படியே தகடா. ஜாலியாக இருந்தது. ஆனால் ஓகே, இதுவும் போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அப்படியே சுற்றிக்கினே இருக்கும். உங்களுக்கு வெயில் இருந்தது, ஆனால் ஜனங்கள் யாரும் கிடையாது, மக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. இதோட முடியுது ரவுண்டு. வாங்க, பாய். see you. ஓகே, பார்க்கலாம். பாய். இதை முடிச்சுட்டு அடுத்து வேறு எதுக்கு போவோம், நம்ம போகலாம் உள்ளே. நம்ம அடுத்தது வந்து ட்ரீ மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு போயிடலாம். மாதிரி ஒன்று இருக்குது, டீச்சர். அது பாருங்கள், சில்ட்ரன்ஸு எல்லாம் உட்காந்து நல்லா ஜாலியாக போகலாம். இங்கே பாருங்கள், நல்லா இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்தது. ஃபோட்டோலாம் எடுக்கலாம் கொள்ளலாம். நானே உட்காந்துருக்கேன் பாருங்கள். என் கூட எல்லாம் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. அப்படியே நம்மளே சுற்றணும். அதை நம்மளே சுற்றி நம்மளே ரவுண்டாக அப்படியே வரும். இது யாரும் சுற்ற மாட்டாங்க. நம்ம வேறு யாராவது பார்க்குறது இருந்தாங்கன்னா சுற்றி விடுவாங்க. அதை அப்படியே சுற்றி அப்படியே ரவுண்டாக வரும். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்தது. பாருங்கள், ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே தாளாட்டு மாதிரி தாளாட்டிக்கிட்டு இருந்தேன். ஓகே,
பெண்டுலம் அது இங்கே பாருங்கள். பெண்டுலம் வந்து ஒரே இதுவாக இருக்குது பாருங்கள், ஜாலியாக. இங்கே பாருங்கள், பெண்டுலம் வந்து போயிட்டு போனேன், உட்காந்தேன் பாருங்கள். ஒரே சவுண்டு தான் பாருங்கள், பயமாக இருந்ததுங்க. அங்கே பாருங்கள், டாட்டா காட்டுறேன் பாருங்கள், பாபாய். அப்போ நீ பயங்கர சூப்பராக இருந்துங்க மேலே. சரி ஏன்டா போனேன்னு இருந்தது. ஆனால் சரி பரவாயில்ல, எப்படியோ போயிட்டு மேலே ஏறி அது ஒரு 2-2.5 நிமிஷம் 3 நிமிஷம் ஓடிச்சுங்க. அங்கே பாருங்கள், சூப்பராக இருந்தது. அப்பா அது எப்படி ஒரு நாங்கள் 15 பேர் இருந்தோம். 15 பேர் ஃபுல்லாக மேலே ஏறி அப்படியே ரவுண்டு பண்ணோம். அப்பா ஆமாம் ஆமாம், ரவுண்டு ஃபுல்லாக மேலே போயிட்டு பாருங்கள். மேலே வேலை ஹைட்டு போகுது பாருங்கள், வேலை ஹைட் போகுது பாருங்கள். செம்ம ஹைட்டு ஆனால் அவ்வளோதாங்க, போயிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் அம்மா ஐயோ அப்பா அம்மா ஹைட்டுங்க. ஆனால் அப்பா எல்லோரும் ஒரே பயங்கரமாக சவுண்டு. நானும் தான் சவுண்டு கொடுத்தேன், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. போகணும் ஆசை, சரி போயிட்டு ரவுண்ட் அப் பண்ணி வந்தாச்சு. பயமாக தான் இருந்துச்சு. பாருங்கள், இப்போ எல்லாம் இது பண்ணிட்டேன். அப்பா ஐயோ சாமியோ என்னப்பா செம்ம இதுவாக இருந்ததுங்க. ஒரே மயக்கமாக இருந்த மாதிரி இருந்தது, கேராக இருந்தது. நல்ல வேலையாக போச்சு. அப்பா ஒன்றும் ஆகலை, தப்பிச்சிட்டேன். பார்த்துங்க, உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து ஆடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆமாம், நீங்கள் மாட்டுக்கு வந்துட்டு விட்டு மறுபடியும் ஏதோ ஒன்று ஆகிட போகுது, பார்த்துங்க. அதுக்கு தான் அவங்க ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ண சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைன்ட்டு. இருந்தாலும் நம்ம சரி என்ன பண்ணுறது, வந்தாச்சு, அதனால் ஆடுறோம். எவ்வளோ நேரம், 3 நிமிஷம் 4 நிமிஷம் நாங்கள் அது மாட்டில் ஓடினே இருக்க போகிறோங்க. எவ்வளோ நேரம் வழியாகி முடிஞ்சிச்சிங்க. பரவாயில்லைங்க, ஓவருங்க, முடியுதுங்க. அப்பா பம்பர் கார் போகிறோம். இங்கே பாருங்கள், பம்பர் காரு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது ஃபேமிலியாக வந்தால் நீங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு போகலாம். இப்போ சிங்கிளாக இருக்குது, நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், ஜாலியாக இருந்தது. அப்படியே ரவுண்டாக அப்படியே சுற்றி அப்படியே ரவுண்டாக வந்துன்னே இருக்கும். சும்மா ஒரு 2-3 ரவுண்டு போயிட்டு வந்தேன், எப்படி இருந்துன்ட்டு. ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள். பாய். 2-3 ரவுண்டு போயிட்டு வந்தேன் நான். அவ்வளோதான், ஓகே. இப்போ நம்ம முடிச்சுப்போம் இந்த ரவுண்டு. ஒரு ரவுண்டு, இன்னொரு ரவுண்டு தான். இன்னொரு ரவுண்டோடு முடிச்சுக்கலாம். அப்படியே ரவுண்டு அப்படியே சுற்றி வருதுங்க, அப்படியே பம்பரம் மாதிரி. அங்கே பாருங்கள் பம்பர் மாதிரி சுற்றி வருது. லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே திருப்பிட்டு நேராக வந்துட்டேன். அவ்வளோதான், ஓவர். இதோட முடிச்சிக்க வேண்டியதுதான். பாய், see you, பாய், டாடா, பாய். ஏசி ரூமில் ஏசி போட்டு உள்ளே அப்படியே இருக்கும். அதுதான் சாக்ஸ்லாம் போட சொல்கிறாங்க. அதுக்கு தான் அந்த சாக்ஸ் வாங்கினது. நம்ம உள்ள சில்ட்ரன்ஸ்லாம் உள்ளே எல்லாமே இருக்குது. ஜம்பிங், அந்த இது பால் விளாடுறது, பால் போடுறது எல்லாமே பாருங்கள். இப்போ நான் மேலே ஏறுறேன். மேலே ஏறிட்டு அந்த ரவுண்டு வந்து அதில் உட்காந்துட்டு அப்படியே சரிஞ்சு கீழே விழணும். கீழே பால்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஏசி. ஆனால் இங்கே வந்து எல்லாமே இருக்கும். இந்த மேலேருந்து கீழே விழுவுறது, இந்த பாஞ்சி போட்டு இந்த மாதிரி விழுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ உழவுப்புறம் பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே இருக்காங்களா, அங்கே நிற்க வச்சு உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணி விடுவாங்க, டக்குன்னு விழுந்துடணும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், வந்திருக்கேன். இப்போ தான் உள்ளே போகிறேன். உள்ளே போய்ட்டு அந்த கண்ணாடி உள்ள மேல் பாக்கெட்டில் ஏதாவது பொருள் காசு இருந்ததுன்னா நீங்கள் கைட்டி உள்ள பாக்கெட்டில் வச்சுக்கணும். இல்லைனா யார்ட்டா அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுட்டிங்கன்னா வாங்கிக்கலாம். இப்போ அங்கே உட்கார சொல்லுவாங்க. உட்காந்துட்டு கையை 2ம் மேலே ஷோல்டரில் வச்சுக்கணும். ஷோல்டரில் வச்சுட்டு நம்ம விழணும். பண்ணால் பாருங்கள். ஆமாம், கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு செகண்டுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், உட்கார போகிறேன். உட்காந்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்படியே நம்ம டம்முன்னு கீழே விழுவோம். ஒன்றும் பயப்படக்கூடாது.
இன்னும் கீழே பாஞ்செல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பாருங்கள், இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி விடுவாங்க பாருங்கள். அவ்வளோதான், டப்புன்னு ஊற்றுறேன் பாருங்கள். அவ்வளோதான், அவங்க கைப்பிடிச்சி என்னை தூக்கிட்டாங்க. உங்களால் ஏந்திரிக்க முடியாது. இப்போ நீங்கள் யாராவது விட்டு இது பண்ணால் தான் நீங்கள் ஏந்திரிக்க முடியும். ஆமாம், ஓகே, பாய், சியூ. அப்போ அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம். பாருங்கள், இதாக பாருங்கள், ரவுண்டை பாஞ்சு கீழே பால்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது மேலே ஏறி இந்த ரவுண்ட் அப்பில் போயிட்டு உள்ளே உட்காந்துட்டு மேலே அப்படியே சறுக்கு விளையாடணும். இப்போ நான் சொன்னல, ஃபஸ்ட்டு சொன்னேன், அந்த சர்க்கிளில் மேலே போய் உட்காந்துட்டு நம்ம சறுக்கு ஆடணும். இப்போ வாங்க போங்க மேலே வாழ போகலாம். பாருங்கள், அவங்க நான் 2 பேரும் போகிறோம். தூக்கிட்டு போகிறோம், பயப்பட தேவையில்லை, ஒன்றும் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். இது சில்ட்ரன்ஸு பெரியவங்க எல்லாருமே விளாட்லாம். ஒரு 10 வயசு மேலே உள்ளவங்களாம் விளாட்லாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதில் உட்கார போகிறேன். உட்காந்தானா அவர் கீழே தள்ளி அப்படியே இறக்கி விட்ருவாரு, மெதுவாக இறக்கி விடுவார். அப்படியே சரிக்கிட்டு சரல நேரம் அங்கே வரும் பாருங்கள். வரேன் விட போகிறாரு பாருங்க. வரேன் வந்துட்டுருக்கேன். டாடா, பாய். அடுத்தது நம்ம ஜம்பிங்கு நம்ம போவோம். ஓகே, இந்த டாடா. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டுக்கு போவோமா? வாங்க. அடுத்தது வந்து ஜம்பிங் வந்து இப்போது சின்ன ஜம்பிங், அதாவது சாதா சின்னது இருக்குது, பெருசுது இருக்குது. இப்போ வந்து சும்மா கம்மியாக ஹைட்டாக போகணுன்னா அது ஆடலாம். இன்னும் நல்லா ஹைட்டாக மேலே போகணுன்னா உங்களுக்கு அது ஆடலாம். இங்கே பாருங்கள், இது சும்மா கம்மியாக தான் போகும் உயரம். நிறையா இருக்குது. ஆனால் இப்போ ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்களே, இப்போ அவன் கூட்டமே கிடையாது, அதனால் காலியாக இருக்கிறதுனால இப்போ நான் ஆடுறேன். ஒரு 2 இது ஆடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் போகும், ஆனால் ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒன்றும் ஆகாது, கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி பக்கத்து சைட்லலாம் பாஞ்சு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஆனால் சூப்பர். ஓகே. இப்போ அடுத்தது வந்து பெரிய ஜம்பிங், நல்லா ஹைட்டில் மேலே போவோம். இப்போ மேலே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம ஹைட்டில் போவோம் மேலே. இங்கே பாருங்கள், மேலே போகுது பாருங்கள். இப்போ ஜம்ப் பண்ண போகிறேன் பாருங்கள். வாங்க, இப்போ ரெடி பண்ணுறேன், போகிறேன் பாருங்கள். பாருங்கள், இன்னும் இது பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, அப்படியே நம்ம மேலே ஏறி போகலாம் நம்ம. சூப்பர். நல்லா ஹைட்டில் போங்க, நல்லா உயரத்தில் மேலே போவோம். இங்கே பாருங்கள், அப்பா ஜாலியாக இருக்குது பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அடுத்தது போகலாம் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து வளைய மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே பூந்து உள்ளே போகணும். பாருங்கள், உள்ளே பூந்து இப்போ இங்கே வந்து மேலே வந்து ஒரு செயின் மாதிரி கட்டி விட்ருக்காங்க, பெடல் மாதிரி. அது நடந்து போகணும், நடந்து தாண்டி அப்படியே ஒன்றா தாண்டி போகணும். அது ஆடும் ஊஞ்சல் மாதிரி, ஆனால் கவனமாக போகணும். கீழே விழுந்துட்டா ஒன்றும் ஆகாது, கீழே பாஞ்சிருக்குது, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நேர்களை எல்லாம் ஃபிட் பண்ணாமல் பாருங்கள். ஆமாம், அப்போ தான் நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எனக்கு பாருங்கள், அடுத்தது பாருங்கள், அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே போகணும், இப்படி வந்து வரணும், அப்படி தாண்டி வரணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஆடும் இப்படி. அப்படி வரணும், வந்துட்டு பாருங்கள், இதை தாண்டி இப்போ இதை பிடிச்சிட்டு அடுத்தது இது வரணும். இங்கே இந்த ஊஞ்சல் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் பால்லாம் கட்டி விட்ருக்காங்க பாருங்கள், அதை பிடிச்சிட்டு அப்படியே வரணும். அது வந்தோம்னாக்கா அடுத்தது அந்த பால் வருது, அடுத்தது வந்து அதை பிடிக்கணும். அதுமாதிரி 3 இது இருக்குது. அப்போ அதுக்கு போகணும். ஆமாம், அப்படியே ஒன்று தாண்டி தான் போகணும். என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பாடி. அப்போ அடுத்தது போகணும் நம்ம. அடுத்தது போயிட்டு இப்போ அதுக்கு அடுத்தது போகணும். அடுத்து போயிட்டு அப்படியே இறங்கி அப்புறம் ஒன்று இது மாதிரி ஒன்று இருந்தது, ஃபைபர் மாதிரி ஒன்று இருந்தது, அதை நம்ம பிடிச்சிட்டு அப்படியே தாண்டி அப்படியே மிரிச்சு தாண்டி போகணும். அதில் பிடிச்சிட்டு போகணுங்க. இங்கே பாருங்கள், அதுதான் போகணும் நினைங்க. இங்கே பாருங்கள், அதை தாண்டி அப்படியே பிடிக்கணும். பிடிச்சோம்னா ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கீழே விழுந்தால் கூட உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த இது பிடிச்சிட்டு தாண்டி போகணும். உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இதுதான், இது ஒரு இது மாதிரி உங்களோட பலத்தை எப்படி காட்டுறதுன்னு இது பண்ணுறது தான். முடிஞ்சவங்க போகலாம், விருப்பப்பட்டவங்க. நான் போயிருந்தேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், வந்தாச்சு. ஓகே, பாய். ஓகே, ஜம்பிங் இன்னும் ஒன்று இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னது தான், பேக்கில் போயிடணும். பேக்கில் போயிட்டு அப்படியே நம்ம திரும்பி நின்று அப்படியே பேக்கில் ஜம்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஜம்பிங் ஒன்று இருக்குது. நிறைய விளையாட்டு இருக்குது, சில இதுக்கெலாம் நான் போகலை. இப்போ நான் அந்த ஜம்பிங்கை நான் போகிறேன். பாருங்கள், சும்மா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு பேக் சைடு போகணும். பேக் சைடு போய்ட்டு அப்படியே அதில் மேலே பாருங்கள், அதில் போய் விழணும். விழுந்துட்டு பின்னாடி திருப்பி அப்படியே மறுபடியும் இங்கே திரும்ப வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு இதுதான், ஜாலி தான். ஆமாம், ஜாலியாக இருந்ததுண்ணா பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து சில்ட்ரன்ஸு விளையாடலாம், பெரியவங்க எல்லாம் விளையாடலாம். ஓகே, பாய்.
ஓகே. ரோலர் பாருங்கள், ரோலர் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் நடந்து போகணும். நடந்து போகவங்களால் போக முடியாது, ஊர் சுற்றினே இருக்கும். அவங்க ஒரு ஆள் பிடிப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வர முடியாது, டக்குன்னு நம்ம விழுந்துருவோம். பாருங்கள், நடந்து வந்தேன், ஆனால் வீழ்ந்துருவோன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்குறேன். வந்துட்டுருக்கேன். வந்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் கை தூக்கிடுவார், நடந்து வர முடியாது, கஷ்டம்தான். பால் போடுறது, பால் மேலே இது கீழேருந்து கிடக்கிற பால் மேலே போடணுங்க. பாருங்கள், நான் போடுறது தப்பாக போட்ட பால், ஆக்சுவலாக இப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறானுங்க. அப்புறம் மறுபடியும் என்கிட்ட சொன்னாங்க, பால் வந்து நீங்கள் மேலேருந்து மேலே தூக்கி போடணும் அப்படின்னாங்க. ஆனால் ஒரே ட்ரிப்பில் போட்ட பால். பாருங்கள், போடுறேன் பாருங்கள், போட்டுட்டேன். சூப்பர். ஓகே. ஹலோ நேயர்களே, ஸ்பேஸ் ரைடு, இது வந்து ஸ்பேஸ் ரைடு. இங்கே பாருங்கள், நான் போகலை, இது சில்ட்ரன்ஸு, பட் பெரியவங்களும் உட்காரலாம். ஸ்பேஸ் ரைடு போனேன், பார்த்தேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வீடியோ எடுத்துருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். தலைகீழ போவோம், அப்படியே மேலேருந்து கீழே சுற்றும், அப்படியே ரவுண்டப் வரும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஆனால் சூப்பர், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாருங்கள், எல்லா சேனலும் பாருங்கள், நம்ம சேனல் எல்லாமே பிடிக்கும். உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன், பாருங்கள். ஓகே. ஓகே நேயர்களே, நம்ம இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you. ஓகே.